நண்பர்களே, கோர்சஸின் தமிழுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த வீடியோல நாம ஆர்கனைசேஷனல் பிஹேவியர்ல பாடம் 3 அதாவது பெர்செப்ஷன் பத்தி பார்க்க போறோம். புரிதல். பெர்செப்ஷன் ஒரு அறிமுகம். நாம எப்படி உலகத்தை பார்க்கறோம், புரிந்து கொள்கிறோம், அதுக்கு எப்படி அர்த்தம் கொடுக்கறோங்கிறது தான் இந்த புரிதல்ங்கிற விஷயம். ஆனா நாம பார்க்கறதுக்கும் உண்மையில இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஏன் இந்த புரிதல் ரொம்ப முக்கியம் தெரியுமா? ஏன்னா நாம எப்படி ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கிறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் நாம நடந்து கொள்வோம். உண்மை என்னங்கிறது முக்கியம் இல்ல, நாம எப்படி உணர்றோங்கிறது தான் முக்கியம். ஒருத்தர் தன் சுத்தி இருக்கிற விஷயங்களை எப்படி அர்த்தப்படுத்துறாருங்கிறதுக்கு இந்த புரிதல் ரொம்ப உதவும். நாம பார்க்கிற, கேட்கிற, சுவைக்கிற, தொடுற, முகர்ந்து பார்க்கிற எல்லா புலன்களையும் இது பாதிக்கும். இந்த தூண்டுதல்கள் மத்தவங்க கிட்ட இருந்து, நிகழ்வுகள் கிட்ட இருந்து, பொருட்கள் கிட்ட இருந்து, இல்லனா கருத்துக்கள் கிட்ட இருந்து கூட வரலாம். இந்த புரிதல் செயல்முறைக்கு வெளியிலிருந்து வர்ற தகவல்களும் நாம எந்த தகவலுக்கு கவனம் கொடுக்கறோம்ங்கிறதும் அடங்கும். நாம திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த பார்க்கும்போது நம்ம மூளை அதை பழகிக்கும், அதை பத்தின படங்களை மனசுல சேமிச்சு வச்சுக்கும். அதனால அடுத்த தடவை அதே மாதிரி ஒரு விஷயம் வரும்போது நாம அதை இன்னும் வேகமா புரிஞ்சுக்குவோம். நாம மாறுற சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நடந்து கொள்ள இந்த புரிதல் ரொம்ப உதவும். புரிதலை பாதிக்கிற காரணிகள். 3 முக்கியமான விஷயங்கள் நம்ம புரிதலை பாதிக்கும். 1. புரிந்து கொள்பவர் பெர்சீவர். ஒருத்தரை நீங்க பார்க்கும்போது நீங்க எப்படி உணர்றீங்கிறது உங்களோட மனநிலை, குணம், நீங்க யோசிக்கிற விதம், உங்களோட ஆர்வம், முன்னாடி நடந்த அனுபவங்கள், எதிர்பார்ப்புகள் இதையெல்லாம் பொறுத்தது. உதாரணத்துக்கு, காவல்துறை அதிகாரிகள் நேர்மையானவங்கன்னோ இளைஞர்கள் சோம்பேறிகள்னோ நீங்க எதிர்பார்த்தா அவங்களுடைய உண்மையான குணங்களை கவனிக்காமையே அவங்கள அப்படி பார்க்கற வாய்ப்பு இருக்கு. நம்மளுடைய மனப்பான்மை, நோக்கம், ஆர்வம், பழைய அனுபவங்கள் எல்லாமே நம்ம புரிதலை மாற்றும். மத்தவங்களோட நடவடிக்கைகளை நம்மளோட குணங்களை பொறுத்து நாம புரிஞ்சுக்குவோம். நேர்மறை எண்ணம் கொண்டவங்க மத்தவங்களும் அப்படிதான் இருப்பாங்கன்னு நினைப்பாங்க. அதே மாதிரி நேர்மையற்றவங்க மத்தவங்களும் நேர்மையற்றவங்களா இருப்பாங்கன்னு சந்தேகப்படுவாங்க. 2. இலக்கு. டார்கெட். நம்ம பார்க்கறவங்களுடைய குணங்களும் நாம எப்படி பார்க்கறோங்கிறத பாதிக்கும். கத்துறவங்க கூட்டத்துல சீக்கிரம் நம்ம கண்ணுல படுவாங்க. அதே மாதிரி ரொம்ப அழகா இருக்கிறவங்க இல்லனா ரொம்ப அசிங்கமா இருக்கிறவங்களும் சீக்கிரம் கவனிக்கப்படுவாங்க. புதுமை, அசைவு, சத்தம், அளவு, மத்த குணங்கள் எல்லாமே நம்ம புரிதலை மாற்றும். ஒரு விஷயத்த நாம தனியா பார்க்கறதில்லங்கிறதுனால அதோட பின்னணியோட சேர்த்து பார்க்கும்போது நம்ம புரிதல் மாறும். 3. சூழ்நிலை, சிச்சுவேஷன். சூழலும் ரொம்ப முக்கியம். ஒரு விஷயத்த நாம பார்க்கற நேரம், இடம், வெளிச்சம், வெப்பம் இல்லனா மத்த சூழ்நிலை காரணிகள் நம்ம கவனத்தை பாதிக்கும். உதாரணத்துக்கு, வீட்டில ஷார்ட்ஸ், டிஷர்ட் போடுறது சாதாரணமா இருக்கலாம், ஆனா வேலை செய்யற இடத்துல அது சரியா இருக்காது. ஒரு பொருளை இல்லனா ஒரு நிகழ்வை நாம பார்க்கற நேரம், இடம், வெளிச்சம், வெப்பம் மத்த சூழ்நிலைகள் நம்ம கவனத்தை பாதிக்கும். அதனால உண்மைங்கிறது நம்ம பார்க்கறவங்க கண்ணுல தான் இருக்கு, அது ஒரு புறநிலை உண்மை இல்லைன்னு சொல்லலாம். புரிதலின் 4 நிலைகள். புரிதலுக்கு 4 நிலைகள் இருக்கு. 1. உணர்வு, சென்சேஷன். நம்ம சுத்தி இருக்கிற தூண்டுதல்களை உணரக்கூடிய திறன். உணர்வுங்கிறது வெளியுலகத்திலிருந்து தகவல்களை நம்ம உடலுக்குள்ளையும் மூளைக்கும் கொண்டு வர்ற ஒரு செயலற்ற செயல்முறை. நாம அதை உணர்ந்து செய்யணும்னு இல்ல, தானா நடக்கும். புரிதல்ங்கிறது புலன்கள் மூலமா மூளைக்கு வர்ற தகவல்களை தேர்ந்தெடுத்து ஒழுங்குபடுத்தி அர்த்தப்படுத்துற ஒரு செயல்முறை. 2. தேர்வு, செலக்ஷன். நாம சில தூண்டுதல்களை தவிர்த்துட்டு மத்தவைகளுக்கு கவனம் கொடுக்கிற செயல்முறை. சூழ்நிலையை பொறுத்தும் நம்மள பொறுத்தும் நாம ஒரு பழகின விஷயத்துக்கோ இல்லனா ஒரு புது விஷயத்துக்கோ கவனம் செலுத்தலாம். நம்ம சுத்தி இருக்கிற ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு வாசனை, உணர்வு, சத்தம் இல்லனா வேற ஏதாவது நாம கவனம் கொடுக்கும்போது அதுதான் தேர்ந்தெடுக்கப்பட்ட தூண்டுதல் ஆகும். 3. ஒழுங்குபடுத்துதல், ஆர்கனைசேஷன். தேர்ந்தெடுக்கப்பட்ட தூண்டுதல்களை ஒரு அமைப்புல கொண்டு வர்றது. ஒரு தூண்டுதலுக்கு நாம கவனம் செலுத்த முடிவு செஞ்சதும் தெரிஞ்சோ தெரியாமலோ, பெரும்பாலும் தெரியாம தான் நம்ம மூளையில ஒரு தொடர் மாற்றங்கள் நடக்கும். இது நம்ம புலன் உணர்விகளை தொடுதல், சுவை, வாசம், பார்வை, கேட்டல் ஆக்டிவேட் பண்ணும். இந்த உணர்விகள் வந்த தகவலை நரம்பு செயல்பாடுகளா மாத்தி நம்ம மூளைக்கு அனுப்பும். அங்க நாம அந்த தூண்டுதலுக்கான மன உருவத்தை உருவாக்குவோம். 4. விளக்குதல், இன்டர்பிரேஷன். இந்த தொடர்ச்சியான செயல்முறையில தூண்டுதல்கள் விளக்கப்பட்டு அதுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கப்படும். ஒரு தூண்டுதலுக்கு நாம கவனம் செலுத்தி நம்ம மூளை தகவல்களை பெற்று ஒழுங்குபடுத்தினதுக்கு அப்புறம் நாம அதை உலகத்தை பத்தின நம்ம கிட்ட இருக்கிற தகவலை பயன்படுத்தி அர்த்தப்படுத்துவோம். விளக்கம்ங்கிறது நாம உணர்ந்த ஒழுங்குபடுத்தின தகவலை நாம வகைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா மாத்துறது. காரண கற்பித கோட்பாடு, அட்ரிபியூஷன் தியரி. மக்கள் மத்தவங்களுடைய நடத்தையை பார்த்து அதை ஆராய்ந்து விளக்குவாங்க. ஒரு அறிவியல் அறிஞர் ஒரு நிகழ்வுக்கு விளக்கம் தேடுற மாதிரி மக்களும் ஒரு நடத்தையோட காரணத்தை தேடுவாங்க. இந்த காரண கற்பித செயல்முறையை பயன்படுத்தி மத்தவங்களுடைய நடத்தையோட காரணங்களை விளக்குவாங்க. இந்த செயல்முறை ஒரு விரைவான தனிப்பட்ட காரணம் கண்டுபிடிப்போட ஆரம்பிச்சு அப்புறம் சூழ்நிலையின் குணங்களை பொறுத்து கொஞ்சம் மாறும். இந்த செயல்முறை மூலமா மக்கள் ஒரு நடத்தையோட காரணத்தை அந்த நபரோட குணங்கள் இல்லனா அந்த நபரை சுத்தி இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து விளக்குவாங்க. இந்த கோட்பாடு நாம மத்தவங்களை எப்படி வித்தியாசமா மதிப்பிடுகிறோம்ங்கிறத தெளிவுபடுத்த முயற்சிக்குது.
நாம ஒருத்தருடைய நடத்தைய பார்க்கும்போது அது அவங்களுடைய உள் காரணத்தால வந்ததா இல்ல வெளியுலக காரணத்தால வந்ததான்னு புரிஞ்சுக்க முயற்சிப்போம். காரண கற்பித கோட்பாட்டின் 3 காரணிகள். 1. வித்தியாசம், டிஸ்டிங்டிவ்னஸ். ஒருத்தர் வெவ்வேறு சூழ்நிலைகளில் வெவ்வேறு மாதிரி நடந்து கொள்றாரா இல்லையாங்கிறது தான் இது. இன்னைக்கு லேட்டா வந்த ஊழியர் வழக்கமா வேலைகளை தவற விடுவாரா? இந்த நடத்தை அசாதாரணமாக இருக்கிறதான்னு நாம தெரிஞ்சுக்கணும். அப்படி இருந்தா நாம வெளியுலக காரணத்தை சொல்வோம். அப்படி இல்லனா உள் காரணத்தை சொல்வோம். வெவ்வேறு சூழ்நிலைகளில் அந்த நபரை கவனிப்பதன் மூலம் வித்தியாசம் பற்றிய தகவல்கள் கிடைக்கும். அந்த நபர் புது சூழ்நிலைக்கு வித்தியாசமா பதிலளிச்சா உண்மையான நடத்தையோட காரணத்தை சூழ்நிலைக்கு சொல்வோம். அதே மாதிரி பதிலளிச்சா காரணத்தை நபருக்கு சொல்வோம். 2. சம்மதம், கன்சென்சஸ். அதே சூழ்நிலையை எதிர்கொள்ளும் எல்லாரும் ஒரே மாதிரி பதிலளிச்சா அந்த நடத்தைக்கு சம்மதம் இருக்குன்னு சொல்லலாம். வேலைக்கு தாமதமா வந்த ஊழியரின் நடத்தை இந்த நிபந்தனையை பூர்த்தி செய்யும். அதே வழியில் வந்த எல்லா ஊழியர்களும் தாமதமா வந்திருந்தா காரண கற்பித கண்ணோட்டத்திலிருந்து பார்த்தா சம்மதம் அதிகமா இருந்தா ஊழியரோட தாமதத்துக்கு வெளியுலக காரணத்தை சொல்வீங்க. அதே வழியில் வந்த மத்த ஊழியர்கள் சரியான நேரத்துக்கு வேலைக்கு வந்திருந்தா அவரோட தாமதத்துக்கு உள் காரணத்தை சொல்வீங்க. மத்தவங்க அதே மாதிரி சூழ்நிலையில எப்படி நடந்து கொள்றாங்கன்னு பார்த்து இந்த தகவல் கிடைக்கும். மத்தவங்க அந்த நபர மாதிரி நடந்துகிட்டா சூழ்நிலை தான் காரணமா இருக்கும். மத்தவங்க வித்தியாசமா நடந்துகிட்டா அந்த நபர் தான் காரணமா இருப்பார். 3. நிலைத்தன்மை, கன்சிஸ்டன்சி. கடைசியா ஒருத்தருடைய நடவடிக்கைகளில் நிலைத்தன்மையை தேடுவார். அந்த நபர் காலப்போக்குல ஒரே மாதிரி பதிலளிப்பாரா? பல மாதங்களா தாமதமா வராத ஒரு ஊழியர் 10 நிமிஷம் தாமதமா வர்றது, வாரத்துல பல தடவை தாமதமா வர்ற ஊழியர் 10 நிமிஷம் தாமதமா வர்றது மாதிரி பார்க்கப்படாது. காலப்போக்குல நடத்த எவ்வளவு நிலைத்தன்மையா இருக்கோ அவ்வளவு தூரம் நாம அத உள் காரணங்களுக்கு சொல்வோம். ஒரே மாதிரி சூழ்நிலையில ஆனா வேற நேரத்துல அந்த நபரை கவனிப்பதன் மூலம் நிலைத்தன்மை பற்றிய தகவல் கிடைக்கும். 2 நேரத்திலையும் அந்த நபரோட நடத்த ஒரே மாதிரி இருந்தா நிலைத்தன்மை அதிகம், வித்தியாசமா இருந்தா குறைவு. மக்கள் சம்மதம், வித்தியாசம், நிலைத்தன்மை தகவல்களை ஒன்றிணைத்து கவனித்த நடத்தையோட காரணத்தை நபருக்கோ இல்லனா சூழ்நிலைக்கோ சொல்வாங்க. நடத்தை நிலைத்தன்மை அதிகமா இருந்து சம்மதம் மற்றும் வித்தியாசம் குறைவா இருந்தா காரணத்தை நபருக்கு சொல்வாங்க. சம்மதம் மற்றும் வித்தியாசம் அதிகமா இருந்து நிலைத்தன்மை குறைவா இருந்தா காரணத்தை சூழ்நிலைக்கு சொல்வாங்க. வேலை செய்யற இடத்துல இந்த காரண கற்பித செயல்முறைக்கு ஒரு உதாரணம் பாப்போம். நீங்களும் ஒரு சக ஊழியரும் பதவி உயர்வுக்காக போட்டியிடுறீங்கன்னு வச்சுப்போம். நீங்க தான் தகுதியானவர்னு நீங்க நினைக்கிறீங்க, ஆனா உங்க சக ஊழியருக்கு பதவி உயர்வு கிடைக்குது. இப்போ ஏன் உங்க சக ஊழியருக்கு பதவி உயர்வு கிடைச்சதுன்னு நீங்க விளக்க முயற்சிப்பீங்க. காரண கற்பித கோட்பாடு 2 வழிகளை சொல்லுது. சக ஊழியரோட குணங்கள் இல்லனா சூழ்நிலையோட குணங்கள். நீங்க உங்க சக ஊழியரை வெவ்வேறு சூழ்நிலைகளில் கவனிச்சிருக்கீங்க. அவரோட செயல்பாடுல பெரிய வேறுபாடுகளை, அதிக வித்தியாசம், குறைந்த நிலைத்தன்மை கவனிச்சிருக்கீங்க. உங்க சக ஊழியர் ஹார்லி டேவிட்சன் மோட்டார் சைக்கிள் ஓட்டுறார். உங்க மேலாளரும் அதே மாதிரி தான். அதிக சம்மதம்னு உங்களுக்கு தெரியும். நீங்க ஏமாற்றமா இருக்கீங்க, ஆனா உங்க திறமையால பதவி உயர்வை இழக்கலன்னு நினைக்கிறீங்க. உங்ககிட்ட இருக்கிற தகவல் உங்க சக ஊழியரோட பதவி உயர்வு சூழ்நிலையால வந்தது. மேலாளர் மாதிரியே ஆர்வம் அவரோட திறமையால இல்லன்னு எளிதா முடிவு செய்ய உதவும். காரண கற்பித கோட்பாட்டின் கண்டுபிடிப்புகள். தவறுகள் இல்லனா சார்புகள். காரண கற்பிதங்களை திரிக்கும். மத்தவங்களுடைய நடத்தையை மதிப்பிடும்போது வெளிப்புற காரணங்களின் விளைவை நாம குறைத்து மதிப்பிடுவோம். உள் காரணங்களின் செல்வாக்கை அதிகமாக மதிப்பிடுவோம். இண்டிவிஜுவல் பயாசஸ் இன் பெர்செப்ஷன். தேர்ந்தெடுத்த புரிதல், செலக்டிவ் பெர்செப்ஷன். மக்கள் தங்கள் ஆர்வம், பின்னணி, அனுபவம், மனப்பான்மை ஆகியவற்றின் அடிப்படையில் தாங்கள் பார்ப்பதை தேர்ந்தெடுத்து விளக்குவார்கள். ஒரு நபர், பொருள் இல்லனா ஒரு நிகழ்வை தனித்துவமாக்குற எந்த குணம் இருந்தாலும் நாம அதை உணரும் வாய்ப்பு அதிகமாகும். ஏன்னா நாம பார்க்கிற எல்லாவற்றையும் நம்மால உள்வாங்க முடியாது. சில தூண்டுதல்களை மட்டுமே நம்மால எடுத்துக்க முடியும். இதுதான் நீங்க உங்க கார மாதிரி இருக்கிற கார்களை அதிகமா கவனிக்கிறதுக்கும் இல்லனா ஒரு மேலாளர் சிலரை மட்டும் திட்டுறதுக்கும் காரணம். அதே விஷயத்த மத்தவங்க செஞ்சாலும் நாம சுத்தி நடக்கிற எல்லாவற்றையும் கவனிக்க முடியாததால நாம தேர்ந்தெடுத்த புரிதல்ல ஈடுபடுறோம். நங்கூரம் சார்பு, ஆங்கரிங் பயஸ். ஆரம்ப தகவலில் கவனம் செலுத்தி அடுத்த தகவலுக்கு போதுமான அளவு மாற தவறும் ஒரு போக்கு இது. விளம்பரம், நிர்வாகம், அரசியல், ரியல் எஸ்டேட், சட்டம் போன்ற செல்வாக்கு திறன்கள் முக்கியமான தொழில்களில் மக்கள் நங்கூரங்களை பரவலா பயன்படுத்துறாங்க. உறுதிப்படுத்தும் சார்பு, கன்ஃபர்மேஷன் பயஸ். பகுத்தறிவு முடிவெடுக்கும் செயல்முறை நாம புறநிலையாக தகவல்களை சேகரிப்போம்னு சொல்லுது. ஆனா பொதுவா நாம அப்படி செய்யறதில்ல. நாம தேர்ந்தெடுத்து சேகரிக்கிறோம். உறுதிப்படுத்தும் சார்பு ஒரு குறிப்பிட்ட வகையான தேர்ந்தெடுத்த புரிதலை குறிக்குது. நம்ம பழைய முடிவுகளை உறுதிப்படுத்தும் தகவல்களை தேடுவோம். அவற்றுக்கு முரணான தகவல்களை குறைத்து மதிப்பிடுவோம். நம்மளுடைய ஒரு சார்பு பார்வையுடன் ஒத்துப்போகும் தகவல்களை உடனடியாக ஏற்றுக்கொள்வோம். அதே சமயம் அவற்றை சவால் செய்யும் தகவல்களை விமர்சனமாகவும் சந்தேகமாகவும் பார்ப்போம். அதனால நாம சேகரிக்கும் தகவல் வழக்கமா நாம ஏற்கனவே கொண்டுள்ள கருத்துக்களை ஆதரிக்கும் விதமா இருக்கும். கிடைக்கும் சார்பு, அவைலபிலிட்டி பயஸ்.
உடனடியாக கிடைக்கும் தகவலின் அடிப்படையில் முடிவுகளை எடுக்கும் நம்ம போக்குதான் இது. உணர்வுகளை தூண்டும், குறிப்பாக குறிப்பிடத்தக்க இல்லனா சமீபத்திய நிகழ்வுகள் நம்ம நினைவில் அதிகமா இருக்கும். அது நடக்க வாய்ப்பில்லாத நிகழ்வுகளின் வாய்ப்புகளை அதிகமாக மதிப்பிட வழிவகுக்கும். பற்றுறுதி அதிகரிப்பு, எஸ்கலேஷன் ஆஃப் கமிட்மெண்ட். ஒரு முடிவு தவறானது என்பதற்கு தெளிவான ஆதாரம் இருந்தாலும் அந்த முடிவோட ஒட்டிக்கொண்டிருப்பதுதான் இது. ஒரு குண்டுவீச்சு திட்டத்துல தோல்விக்கு பொறுப்பானவங்க அந்த திட்டத்துக்கு அதிக பற்றுறுதியோட இருப்பாங்க. சீரற்ற பிழை, ரேண்டம்னஸ் எரர். சீரற்ற நிகழ்வுகளின் விளைவுகளை நாம கணிக்க முடியும்னு நம்புற நம்ம போக்குதான் இது. நாம சீரற்ற நிகழ்வுகளுக்கு அர்த்தம் கொடுக்க முயற்சிக்கும்போது, குறிப்பாக கற்பனை வடிவங்களை மூடநம்பிக்கைகளாக மாற்றும்போது முடிவெடுக்கும் திறன் பாதிக்கப்படும். பின்னோக்கு சார்பு, ஹைண்ட்சைட் பயஸ். ஒரு விளைவு தெரிந்த பிறகு நாம அதை துல்லியமா கணிச்சிருப்போம்னு தவறாக நம்பும் போக்குதான் இது. நமக்கு ஒரு விளைவு பற்றிய துல்லியமான கருத்து கிடைத்ததும் அது தெளிவாக இருந்ததுன்னு நாம முடிவெடுப்பதில் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தோணும். ஒளிவட்ட விளைவு, ஹாலோ எஃபெக்ட். ஒரு நபரின் ஒற்றை குணத்தின் அடிப்படையில் ஒரு நபரை பற்றிய ஒட்டுமொத்த எண்ணத்தை உருவாக்குவது. ஒரு நபரின் ஒற்றை குணம், உதாரணமா புத்திசாலித்தனம், சமூகத்திறன் இல்லனா தோற்றம். அதை பொறுத்து ஒரு நபரை பற்றி ஒரு பொதுவான எண்ணத்தை நாம் உருவாக்கும்போது ஒரு ஒளிவட்ட விளைவு செயல்படுகிறது. ஒளிவட்ட விளைவின் உண்மை ஒரு உன்னதமான ஆய்வில் உறுதி செய்யப்பட்டது. அதில் பங்கேற்பாளர்களுக்கு புத்திசாலி, திறமையான, நடைமுறை, கடின உழைப்பாளி, உறுதியான மற்றும் அன்பான போன்ற குணங்களின் பட்டியல் கொடுக்கப்பட்டு அந்த குணங்கள் பொருந்தும் நபரை மதிப்பிடச் சொல்லப்பட்டது. பங்கேற்பாளர்கள் அந்த நபரை புத்திசாலி, நகைச்சுவை உணர்வுள்ள, பிரபலமான மற்றும் கற்பனை வளம் உள்ளவர் என்று மதிப்பிட்டனர். அதே பட்டியல் அன்பான என்பதற்கு பதிலாக குளிர்ச்சியான என்று மாற்றப்பட்டபோது முற்றிலும் மாறுபட்ட ஒரு படம் வெளிப்பட்டது. தெளிவாக பங்கேற்பாளர்கள் ஒரு ஒற்றை குணத்தை அவர்கள் மதிப்பிடும் நபரின் ஒட்டுமொத்த எண்ணத்தை பாதிக்க அனுமதித்தனர். வேறுபட்ட விளைவுகள், கான்ட்ராஸ்ட் இஃபெக்ட்ஸ். புதிதாக சந்தித்த பிற தனிநபர்களுடன் ஒப்பிட்டு ஒரே குணங்களில் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கும் ஒரு நபரின் குணங்களை மதிப்பிடுவது. புரிதலின் முக்கியத்துவம். 1. ஒரு நிறுவனத்துல மேலாளருக்கு எந்த துறையில நல்ல புரிதல் இருக்கோ அந்த துறைக்குழுவுக்கு ஆபத்தான யோசனைகளோட பாதுகாப்பான தீர்வுகள் கிடைக்கும். 2. பிரச்சனைக்கு புதுமையான தீர்வுகளை கண்டுபிடிக்க. 3. படைப்பாற்றலை மேம்படுத்தி உயர்மட்ட சிந்தனையை தூண்ட. 4. புரிதலின் உதவியோட பழக்க வழக்கங்கள் மற்றும் மனப்பான்மை மாறும். 5. புரிதலின் உதவியோட நாம ரொம்ப கஷ்டமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுபிடிக்கலாம். சார்புகளை குறைப்பதற்கான வழிகள். இலக்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். குறைபாடற்ற இலக்குகள் முடிவெடுப்பதை எளிதாக்கும். உங்கள் ஆர்வங்களுக்கு மாறுபடும் தேர்வுகளை தவிர்க்க உதவும். நம்பிக்கைகளை உறுதிப்படுத்தாத தகவல்களை தேடுங்கள். நாம எப்படி தவறு செய்யலாம்னு வெளிப்படையா சிந்திப்பது நாம உண்மையிலேயே இருக்கிறத விட புத்திசாலிங்கன்னு நினைக்கிற நம்ம போக்க சவால் செய்யும். சீரற்ற நிகழ்வுகளுக்கு அர்த்தம் கொடுக்க முயற்சிக்காதீர்கள். தற்செயல் நிகழ்வுகளுக்கு அர்த்தம் கொடுக்க முயற்சிக்காதீர்கள். உங்கள் விருப்பங்களை அதிகரிக்கவும். உருவாக்கப்பட்ட மாற்று வழிகளின் எண்ணிக்கை மற்றும் பன்முகத்தன்மை ஒரு சிறந்ததை கண்டுபிடிக்கும் வாய்ப்பை அதிகரிக்கும். புரிதலுக்கும் தனிப்பட்ட முடிவெடுத்தலுக்கும் உள்ள தொடர்பு. நிறுவனங்களிலுள்ள தனிநபர்கள் முடிவுகளை எடுப்பார்கள், அதாவது 2 அதற்கு மேற்பட்ட மாற்று வழிகளிலிருந்து தேர்வு செய்வார்கள். உயர் மேலாளர்கள் தங்கள் நிறுவனத்தின் இலக்குகளை, என்ன தயாரிப்புகள் அல்லது சேவைகளை வழங்க வேண்டும், செயல்பாடுகளுக்கு எப்படி சிறப்பாக நிதி திரட்ட வேண்டும் இல்லனா ஒரு புதிய உற்பத்தி ஆலையை எங்கு அமைக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பார்கள். நடுத்தர மற்றும் கீழ்நிலை மேலாளர்கள் உற்பத்தி அட்டவணையை அமைப்பார்கள், புதிய ஊழியர்களை தேர்ந்தெடுப்பார்கள் மற்றும் ஊதிய உயர்வுகளை எப்படி ஒதுக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பார்கள். தங்கள் மேலாளர்களுக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்ட முடிவெடுக்கும் அதிகாரத்தை தங்கள் மேலாளர் அல்லாத ஊழியர்களுக்கும் நிறுவனங்கள் வழங்க ஆரம்பித்துள்ளன. எனவே தனிப்பட்ட முடிவெடுத்தல் நிறுவன நடத்தைக்கு ஒரு முக்கிய பகுதியாகும். ஆனால் தனிநபர்கள் எப்படி முடிவுகளை எடுக்கிறார்கள் மற்றும் அவர்களின் தேர்வுகளின் தரம் ஆகியவை அவர்களின் புரிதல்களால் பெரிதும் பாதிக்கப்படும். முடிவெடுத்தல் ஒரு பிரச்சினைக்கு ஒரு எதிர்வினையாக நிகழ்கிறது. அதாவது தற்போதைய நிலைக்கும் விரும்பிய நிலைக்கும் இடையே ஒரு வேறுபாடு உள்ளது. இது மாற்று நடவடிக்கைகளை கருத்தில் கொள்ள நம்மை கட்டாயப்படுத்துகிறது. உங்கள் கார் பழுதடைந்தால் வேலைக்கு செல்ல அதை நம்பியிருந்தால் உங்களுக்கு ஒரு பிரச்சினை உள்ளது. அது உங்கள் முடிவெடுப்பை கோருகிறது. துரதிர்ஷ்டவசமாக பெரும்பாலான பிரச்சினைகள் பிரச்சினை என்று தெளிவாக லேபிள் செய்யப்படுவதில்லை. ஒருவருக்கு பிரச்சினை என்பது இன்னொருவருக்கு திருப்திகரமான நிலை. ஒரு மேலாளர் தனது பிரிவின் காலாண்டு விற்பனையில் 2% சரிவை ஒரு தீவிரமான பிரச்சனையாக கருதி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நினைக்கலாம். மாறாக மற்றொரு பிரிவில் உள்ள அவரது சகா அவருக்கும் 2% விற்பனை சரிவு இருந்தாலும் அது மிகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்று கருதலாம். எனவே ஒரு பிரச்சனை இருப்பதை பற்றியும் ஒரு முடிவு தேவைப்படலாம் அல்லது தேவைப்படாமல் போகலாம் என்பதை பற்றியும் தெரிந்துகொள்வது ஒரு புரிதல் சார்ந்த விஷயமாகும். ஒவ்வொரு முடிவும் தகவலை விளக்கவும் மதிப்பிடவும் நம்மை கோருகிறது. நாம வழக்கமா பல ஆதாரங்களிலிருந்து தரவுகளை பெறுவோம். அவற்றை வடிகட்டவும் செயலாக்கவும் விளக்கவும் வேண்டும். முடிவுக்கு எந்த தரவு பொருத்தமானது, எது இல்லை? நமது புரிதல்கள் அந்த கேள்விக்கு பதிலளிக்கும். நாம மாற்று வழிகளை உருவாக்கவும் அவற்றின் பலம் மற்றும் பலவீனங்களை மதிப்பிடவும் வேண்டும்.
மீண்டும் நமது புரிதல் செயல்முறை இறுதி முடிவை பாதிக்கும். கடைசியாக முடிவெடுக்கும் செயல்முறை முழுவதும். புரிதல் பிழைகள் பெரும்பாலும் மேற்பரப்புக்கு வந்து பகுப்பாய்வு மற்றும் முடிவுகளை பாதிக்கலாம். பகுத்தறிவு மாதிரி, கட்டுப்படுத்தப்பட்ட பகுத்தறிவு மற்றும் உள்ளுணர்வு. நிறுவன நடத்தையில் நாம் ஒவ்வொருவரும் முடிவுகளை எடுக்க பயன்படுத்தும் 3 பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட முடிவெடுத்தல் கட்டமைப்புகள் உள்ளன. பகுத்தறிவு முடிவெடுத்தல், கட்டுப்படுத்தப்பட்ட பகுத்தறிவு மற்றும் உள்ளுணர்வு. அவற்றின் செயல்முறைகள் வெளிப்படையாக அர்த்தமுள்ளதாக தோன்றினாலும் அவை மிக துல்லியமான அல்லது சிறந்த முடிவுகளுக்கு வழிவகுக்காது. மிக முக்கியமாக, சில நேரங்களில் ஒரு உத்தி ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் மற்றொன்றை விட சிறந்த விளைவுக்கு வழிவகுக்கும். பகுத்தறிவு முடிவெடுத்தலில் பின்பற்ற வேண்டிய படிகள். சிறந்த முடிவெடுப்பவர் பகுத்தறிவுள்ளவர் மற்றும் குறிப்பிட்ட வரம்புகளுக்குள் நிலையான மதிப்பை அதிகரிக்கும் தேர்வுகளை செய்கிறார் என்று நாம் அடிக்கடி நினைக்கிறோம். இந்த முடிவுகள் 6 படிகள் கொண்ட பகுத்தறிவு முடிவெடுத்தல் மாதிரியை பின்பற்றுகின்றன. அந்த 6 படிகள்: பிரச்சனையை வரையறுத்தல், முடிவெடுக்கும் அளவுகோல்களை அடையாளம் காணுதல், அளவுகோல்களுக்கு எடையை ஒதுக்குதல், மாற்று வழிகளை உருவாக்குதல், மாற்று வழிகளை மதிப்பிடுதல் மற்றும் சிறந்த மாற்று வழியை தேர்ந்தெடுத்தல். பகுத்தறிவு முடிவெடுத்தல் மாதிரி பல அனுமானங்களை நம்பியுள்ளது. அவற்றில் முடிவெடுப்பவருக்கு முழுமையான தகவல் உள்ளது. அனைத்து பொருத்தமான விருப்பங்களையும் ஒரு சார்பற்ற முறையில் அடையாளம் காண முடியும் மற்றும் அதிக பயன்பாடு கொண்ட விருப்பத்தை தேர்வு செய்கிறார். நீங்கள் கற்பனை செய்வது போல் நிஜ உலகில் பெரும்பாலான முடிவுகள் பகுத்தறிவு மாதிரியை பின்பற்றுவதில்லை. மக்கள் வழக்கமா ஒரு பிரச்சனைக்கு உகந்த தீர்வை விட ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது நியாயமான தீர்வை கண்டுபிடிப்பதில் திருப்தி அடைவார்கள். தேர்வுகள் பிரச்சனை அறிகுறி மற்றும் தற்போதைய மாற்று வழிக்கு அருகாமையில் மட்டுமே இருக்கும். கட்டுப்படுத்தப்பட்ட பகுத்தறிவு பவுண்டட் ரேஷனாலிட்டி. நம்மளுடைய குறைந்த தகவல் செயலாக்க திறன் எல்லாமே தகவல்களையும் உள்வாங்கி புரிந்துகொண்டு அதை முழுமையாக செயல்படுத்துறதுக்கு சாத்தியம் இல்லாததாக்குது. அதனால பெரும்பாலான மக்கள் ஒரு சிக்கலான பிரச்சனையை சுருக்கி எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு வர்றாங்க. மேலும் பல பிரச்சனைகளுக்கு உகந்த தீர்வு கிடையாது, ஏன்னா அவை பகுத்தறிவு முடிவெடுத்தல் மாதிரிக்கு பொருந்தாத அளவுக்கு சிக்கலானவை. அதனால மக்கள் திருப்தி அடைவார்கள், திருப்திகரமான மற்றும் போதுமான தீர்வுகளை தேடுவார்கள். மனித மனம் முழு பகுத்தறிவுடன் சிக்கலான பிரச்சனைகளை உருவாக்கி தீர்க்க முடியாததால நாம கட்டுப்படுத்தப்பட்ட பகுத்தறிவின் வரம்புகளுக்குள் செயல்படுவோம். நாம பிரச்சனைகளின் அத்தியாவசிய அம்சங்களை மட்டும் எடுத்து அவற்றின் முழு சிக்கலையும் உள்ளடக்காத எளிமையான மாதிரிகளை உருவாக்குவோம். பிறகு அந்த எளிமையான மாதிரியின் வரம்புகளுக்குள் பகுத்தறிவுடன் செயல்பட முடியும். ஒரு சாதாரண நபருக்கு கட்டுப்படுத்தப்பட்ட பகுத்தறிவு எப்படி வேலை செய்யும்? ஒரு பிரச்சனையை அடையாளம் கண்டதும் நாம அளவுகோல்களையும் மாற்று வழிகளையும் தேட ஆரம்பிப்போம். ஆனா அளவுகோல்கள் முழுமையாக இருக்காது. நாம எளிதாக கண்டுபிடிக்கக்கூடிய, அதிகமா கண்ணுக்கு தெரியக்கூடிய மற்றும் வழக்கமா பழக்கப்பட்ட அளவுகோல்கள் மற்றும் முயற்சி செய்யப்பட்ட உண்மை தீர்வுகளை கண்டுபிடிப்போம். அடுத்து நாம அவற்றை மதிப்பாய்வு செய்ய ஆரம்பிப்போம். தற்போது நடைமுறையில் உள்ள தேர்விலிருந்து சிறிதும் மாறுபடாத மாற்று வழிகளில் கவனம் செலுத்தி போதுமான அளவு நல்லது, அதாவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய செயல்திறன் அளவை பூர்த்தி செய்யும் ஒன்றை அடையாளம் காணும் வரை அதோட நம்ம தேடல் முடிவடையும். அதனால அந்த தீர்வு ஒரு திருப்திகரமான தேர்வை, நாம எதிர்கொள்ளும் முதல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தேர்வை குறிக்குது, ஒரு உகந்த தீர்வை அல்ல. திருப்தி அடைவது எப்போதுமே ஒரு கெட்ட யோசனை அல்ல. ஒரு எளிய செயல்முறை வழக்கமா பாரம்பரிய பகுத்தறிவு முடிவெடுத்தல் மாதிரியை விட புத்திசாலித்தனமா இருக்கலாம். நிஜ உலகில் பகுத்தறிவு மாதிரியை பயன்படுத்த நீங்க எல்லா விருப்பங்களை பற்றியும் நிறைய தகவல்களை சேகரிக்க வேண்டும், பொருத்தமான எடைகளை கணக்கிட வேண்டும், பிறகு பல அளவுகோல்களின் மதிப்புகளை கணக்கிட வேண்டும். இந்த செயல்முறைகள் அனைத்தும் நேரம், ஆற்றல் மற்றும் பணத்தை செலவழிக்கலாம். மேலும் பல தெரியாத எடைகள் மற்றும் விருப்பங்கள் இருந்தால் முழு பகுத்தறிவு மாதிரி சிறந்த அனுமானத்தை விட துல்லியமாக இருக்காது. சில சமயங்களில் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான விரைவான மற்றும் சிக்கனமான செயல்முறை உங்களுக்கு சிறந்த விருப்பமாக இருக்கலாம். உள்ளுணர்வு இன்ட்யூஷன். முடிவெடுப்பதற்கான மிக குறைவான பகுத்தறிவு வழி உள்ளுணர்வு முடிவெடுத்தல் ஆகும். இது வடிகட்டிய அனுபவத்திலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு மயக்கமில்லாத செயல்முறை. இது மயக்கமில்லாத சிந்தனைக்கு வெளியே நிகழ்கிறது. இது முழுமையான தொடர்புகள் அல்லது வெவ்வேறு தகவல்களுக்கு இடையிலான இணைப்புகளை நம்பியுள்ளது. இது வேகமானது மற்றும் இது உணர்ச்சி ரீதியாக சார்ஜ் செய்யப்பட்டிருக்கும், அதாவது இது வழக்கமா உணர்ச்சிகளை ஈடுபடுத்துகிறது. உள்ளுணர்வு பகுத்தறிவு இல்லை என்றாலும் அது தவறானது அல்ல. பகுப்பாய்வை இது எப்போதும் முரண்படாது, மாறாக இரண்டும் ஒன்றுக்கொன்று பூரணமாக இருக்கும். ஆனால் உள்ளுணர்வு மூடநம்பிக்கை அல்ல, அல்லது ஏதோ ஒரு மாயாஜால அல்லது அசாதாரண ஆறாவது புலனின் விளைவல்ல. ஒரு சமீபத்திய ஆய்வு குறிப்பிட்டது போல், உள்ளுணர்வு என்பது பல வருட அனுபவம் மற்றும் கற்றலின் அடிப்படையில் அமைந்த ஒரு மிகவும் சிக்கலான மற்றும் மிகவும் வளர்ந்த ஒரு வகை பகுத்தறிவு. அடுத்த லெசன்ல வேற ஒரு சுவாரஸ்யமான டாபிக் பத்தி பேசலாம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக் பத்தி கத்துக்கணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.